இது சிம்பிளி டிவைன் சீரீஸ் பவர்ட் பை கிரி. தீபாவளியை ஒட்டி தென்னிந்தியாவில் பெண்களால் அனுசரிக்கப்படுற விரதம் தான் கேதார கௌரி விரதம். இந்த நோன்புக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான கதை என்ன? முன்னொரு காலத்துல எல்லா தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்களும் ஒரே சபையில கூடியிருக்காங்க. அப்ப அங்க வந்த பிரிங்கி முனிவர் சிவபெருமானை மட்டும் மரியாதையோட வணங்குறாரு. தன்னை முனிவர் வணங்கவில்லையேன்னு வருத்தப்படுற பார்வதி தேவி பூலோகத்துக்கு வந்து கௌதம முனிவரின் ஆசிரமத்துல தங்கிடுறாங்க. சிவபெருமானுக்கு சமமான சக்தியை அடைய நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போ கௌதம முனிவர் கேதார கௌரி விரதம்ங்கிற புனிதமான விரத முறைகளை பார்வதிக்கு விளக்கி சொல்றாரு. தீபாவளி அமாவாசையின் போது கௌரி நோன்பை ஸ்ரத்தையாக அனுஷ்டிக்கிறாங்க பார்வதி தேவி. அவங்க தவத்துல மகிழ்ந்து போகும் சிவபெருமான் தன் சக்தியில சமபலத்தை கொடுத்து தன் உடலின் ஒரு பாகத்தையும் உமை அம்மைக்கு அளித்து அர்த்தநாரீஸ்வரராக அருள் பாலிக்கிறாரு. இந்த விரதம் சிவசக்தி ஸ்வரூபத்தின் கடாட்சத்தை நமக்கு கொடுக்கும். குடும்ப அமைதியையும் ஒற்றுமையையும் வளத்தையும் மேம்படுத்தும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.